மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்கு? விவரம். வணக்கம். திமுக மண்டல பொறுப்பாளரும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது முகாம் இல்லத்தில் இந்த மண்டல பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் ஏவா வேலு, கே நேரு, சக்கரபாணி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் ஆராசா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக நாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளும் மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலில் இந்த மண்டல பொறுப்பாளர்களே அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட நிலையில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட சேவைகளை தேர்தல் பணிக்காக முடக்கி விடுவது மற்றும் கட்சியினுடைய வேலைகளை தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தலுக்கான சிறப்பான பணியை பங்களிக்கவும், மேலும் தொடர்ச்சியாக மக்களிடையே பொதுமக்களை சந்தித்து அரசினுடைய சாதனை திட்டங்களை கொண்டு செல்லவும், மேலும் வாக்காளர் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்தலும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் பணிகளை அந்தந்த மண்டல பொறுப்பாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அனைத்து மண்டல பொறுப்பாளர்களும் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் இந்த கூட்டத்தை நடத்தி அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தனித்தனியே கலந்து ஆலோசித்து வந்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் தனித்தனியாகவே அழைத்து அந்த மாவட்டத்தில் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து மேலும் தேர்தலுக்கு முன்னெடுக்கும் வகையில் பல்வேறு பணிகளை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த தயார் செய்யப்பட்ட அறிக்கையை தற்போது முதலமைச்சரிடம் கொடுத்திருப்பார்கள் என்று தெரிகிறது. ஒவ்வொரு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்ட மண்டலத்தில் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்து அது தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுடன் பேசி வருகிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை திமுக நிர்ணயித்திருக்கும் நிலையில் அதற்காக மண்டல பொறுப்பாளர்கள் நியமித்து அதற்கு பணிகளை தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.